செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் மோடி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் மோடி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த முன்னாள் அதிபரும் வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட இருப்பவருமான டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் அவர் சிறிய அளவிலான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் கருத்தொன்றை பதிவிட்டு இருக்கிறார். அதில் தனது நண்பரான முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது இந்த நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்றும் பிரதமர் மோடி அந்த ட்வீட்டில் தெரிவித்திருக்கிறார். டிரம்ப் அவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் விரைந்து உடல் நலம் பெறுவதற்கு தான் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.